மதுரை வடக்கு தொகுதியை விடாப்பிடியாக கேட்பது ஏன்? திமுகவை விடாமல் அடித்த மாணிக்கம் தாக்கூர். காரணம் என்னவென்று பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த விவாதங்கள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. இதில் குறிப்பாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியை காங்கிரசிற்கு ஒதுக்க வேண்டும் என்று விடுத்துள்ள கோரிக்கை அரசியல் வட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் குறிப்பாக அந்த தொகுதியை காங்கிரஸ் கேட்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. மோதலில் தொடக்கப்புள்ளி இந்த கோரிக்கையின் பின்னணியில் ஒரு வலுவான அரசியல் மோதல் உள்ளது. தற்போது மதுரை வடக்கு தொகுதியில் எம்எல்ஏவாக இருப்பவர் திமுகவின் மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் கோ. தளபதி. அண்மையில் நடைபெற்ற திமுக கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், பூத் ஏஜென்ட்டுகளை கூட நியமிக்க முடியாத நிலையில் காங்கிரஸ் இருப்பதாக கடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் அதிகார பகிர்வு கேட்கும் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் ஜோதிமணி ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கூடாது என்று பேசியதாக கூறப்படுகிறது. மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. கோ. தளபதியின் இந்த பேச்சு காங்கிரஸ் தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மாணிக்கம் தாக்கூர் மதுரை வடக்கு பகுதியை குறிவைத்துள்ளார். தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று பதிவிட்ட அவர், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவிடம் மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரசிற்கே ஒதுக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார் மற்றும் 4% வாக்குதான் உங்களுக்கு இருக்கு. காங்கிரசுக்கு கணக்கு காட்டிய திமுக. கிளைமாக்ஸை நெருங்கும் மோதல். தமிழக அரசியலில் திமுக இந்திய தேசிய காங்கிரசும் நீண்ட காலமாக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக தொகுதி பங்கீடு மற்றும் வாக்கு வங்கி தொடர்பான விவாதங்கள் இந்த கூட்டணியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. வாக்கு வங்கியின் யதார்த்த நிலை. காங்கிரசின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தை உற்று நோக்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியாகிறது. தமிழகத்தில் காங்கிரசின் கோட்டையாக கருதப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வாக்குகளை தவிர்த்துவிட்டு பார்த்தால் தமிழகத்தின் பிற பகுதிகளில் அக்கட்சியின் வாக்கு வங்கி வெறும் 1% மட்டுமே என அரசியல் விமர்சகர்கள் கருத்தாக உள்ளது. திமுகவிற்கு காங்கிரஸ் தேவையா? தற்போதைய அரசியல் சூழலில் திமுக ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. எனவே திமுகவிற்கு காங்கிரசின் கூட்டணி உண்மையில் தேவையா அல்லது காங்கிரசிற்கு தான் திமுக தேவையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜகவை எதிர்க்கும் தேசிய முகம் தேவை என்பதற்காக காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்து கொண்டாலும் தொகுதி பங்கீட்டில் திமுக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. கூடுதல் இடங்கள். காங்கிரசிற்கும் ஒதுக்கப்படும் இடங்களை திமுகவே நேரடியாக போட்டியிட்டால் குறைந்தபட்சம் 6 கூடுதல் சட்டமன்ற தொகுதிகள் திமுக எளிதாக வெற்றி பெறும் என கருதுகின்றனர்.